லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இன்ட்ரோடக்ஷன். நீங்க முதல் பகுதியில பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் போட்டிருக்கோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் இட் சேஸ் தட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் லீவ் இன் a natural kingdom of this world. எல்லா மனிதர்களும் ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். மனித ராஜ்யத்துக்குள்ள இல்ல உலக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எல்லா மனிதர்களும் யாருமே ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் இல்லாமல் இல்ல. எல்லாருமே ஒரு ராஜ்யத்தை சார்ந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் மலேசியாவுடைய ராஜ்யத்துக்கு சார்ந்தவர்களா இருக்கிறோம். இந்தியால இருக்கிறவங்க இந்தியா ராஜ்யத்துக்கு சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல இருந்து வந்தவங்களுக்கு சிங்கப்பூர் ராஜ்யத்துக்கு சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அப்படின்னா இந்த உலக ராஜ்யம் என்று சொல்கிற ஒரு காரியம் இருக்கிறதை கத்துக்கொள்ளணும். அப்ப ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா ஒரு வில்லேஜ், ஒரு வில்லேஜ் பகுதி, ஓகே, ஒரு வில்லேஜ் சொல்லுவீங்க, ஓகே, கிராம பகுதியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு அங்க ஒரு ராஜ்யம் இருக்கும். ஒரு சின்ன ராஜ்யம் இருக்கும். ஒரு நாட்டாம இருப்பாரு. ஓகே, சில இடத்துல நாட்டாம இருப்பாங்க. சில இடத்துல இங்கெல்லாம் பொங்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா தலைவர் அங்க இருப்பாரு. மலாயில பொங்குழுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கு கூட பாருங்க ஒரு ராஜ்யம் இருக்குது, சிறு ராஜ்யம் இருக்குது. அதே போல ஒவ்வொரு இடத்துலயும் ராஜ்யம் இல்லாத ஊரே கிடையாது, ராஜ்யம் இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்ப இத முதல்ல நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். என்னன்னா ராஜ்யம் என்கிற ஒரு காரியம் உண்டு, உலகத்துல உண்டு. பட் நான் இன்னைக்கு நம்ம என்னத்தை அழுத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இரண்டு விதமான ராஜ்யங்களும் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை காட்டிலும் இரண்டு விதமான ராஜ்யங்கள் உண்டு. ஒன்று பிசாசின் ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் சேட்டன், சாத்தானுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். Okay, we have two kingdoms. One is beyond the kingdom of humans, beyond the kingdom of the world and the earth. We have two other different kingdoms. One is the kingdom, another one is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் ஒன்று, பிசாசுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. இப்ப உலகத்தை அதிகமாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜ்யம் எதுன்னு நான் உங்களுக்கு கேட்டேன்னா நீங்களே தெரிஞ்சு சொல்லுவீங்க, பிசாசு ராஜ்யம் தான். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். அவன் தான் பயங்கரமா ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் வேலையை அதிகமா செய்யறான். பட் இப்ப கேள்வி என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் நாம் என்ன செய்யறோம், என்ன வேலை செய்யறோம்? ஏன் அவனுடைய ராஜ்யம் அதிகமா பெருகிருச்சு? படத்துலயும் மூவிலையும் அவன் ராஜ்யம், ஹாலிவுட்லயும் அவன் ராஜ்யம், காலிவுட்லயும் அவன் ராஜ்யம், ஓகே, எல்லா இடத்துலயும் மியூசிக்ல அவனுடைய ராஜ்யம், இசையில அவனுடைய ராஜ்யம், படிப்புலயும் அவனுடைய ராஜ்யம் தான். எல்லா இடத்துலயும் பாருங்க பிசாசானவனுடைய ராஜ்யத்தை அவன் பயங்கரமா பறிக்கிட்டான். அப்படின்னா அவனுக்கு நம்மளை விட அதிகாரம் உண்டோ? நம்மளை விட அதிகாரம் உள்ளவனா? நம்ம பலசாலியா? நம்மளோட உள்ள திறமசாலியா? அப்படி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணின சபைதான் நாம், அபிஷேகம் பண்ணின போதகர்கள் தான் நாம், அபிஷேகம் பெற்ற அபிஷேக ஊழியக்காரர்கள் தான், சபைகள் தான் நாம். ஆனா ஏன் நம்முடைய ராஜ்யம் பெருகல? ஏன் தேவ ராஜ்யத்தை நம்ம பெருகப்படுத்த முடியல? அதுதான் இந்த காஸோடைய மெயின் காரியம். எப்படி இந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம் தான் நம்மளுடைய மெயினா பேச போறோம். God's kingdom. We're going to talk in this course. The whole course is about God's kingdom. இந்த தேவனுடைய ராஜ்யம் என்ன, எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய ராஜரீகம் யாரு, ராஜரீகம் யாரு? See, in the English word, the word kingdom means king's domain. கிங்ஸ் டொமைன், அது ரெண்டு வார்த்தை சேர்த்ததுதான் கிங்ஸ் டொமைன். அப்படின்னா ராஜாவுடைய அரசாங்கம், ராஜாவுடைய அரசாங்கம் தான் ராஜ்யம் அல்லது கிங்டம். ஓகே, ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ராஜாவின் அரசாங்கம். அப்ப நம்மளுடைய ஊர்ல ஒரு ராஜாவுடைய அரசாங்கத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம் மலேசியாவில. அதே போல நம்ம எல்லாருமே ஒரு ராஜாவுடைய அரசாங்கத்துக்கு கீழே இல்ல ஒரு மந்திரியுடைய அரசாங்கத்துக்கு கீழே உள்ள ஒரு ராஜ்யத்தின் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறோம். அதை காட்டிலும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியா இருக்கிறோம். அந்த கேள்வி நம்ம கேட்கிறோம், நான் தேவனுடைய ராஜ்யத்தின் எம்பசடரா, பிரதிநிதியா? அப்ப எம்பசடர் இருந்தா என்னுடைய ராஜ்யத்தை, கர்த்தர் கொடுத்த இந்த ராஜ்யத்தை, அவருடைய யார் ராஜ்யத்துடைய ராஜா நான் தெரிஞ்சு கொள்ளணும். நான் தெரிஞ்சு கொள்ளாம எப்படி ராஜ்யத்தை பரப்புறது, எப்படி இந்த ராஜ்யத்தை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றது? ராஜ்யத்தையுடைய ராஜாவே தெரியலன்னா அப்ப சில நேரத்துல வந்து கேட்பாங்க, உங்களுடைய தேவன் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் சொன்னீங்க, அது யாரு அப்படின்னு கேட்பாங்க.
அப்ப நம்ம யார சொல்ல போறோம்? யார் பேர் முதல்ல உச்சரிக்க போறோம்? எந்த ராஜாவுடைய பேரை உச்சரிக்க போறோம்? சோ நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வர்றதுக்கு தான் நம்ம இத படிக்க போறோம். அப்ப இன்னொரு காரியம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ராஜ்யத்துடைய ரெசிடென்டா இருக்கிறோம், ரெசிடென்ட்ஸ் எந்த ராஜ்யத்துடைய ஊர்ல தங்குறோம். ஓகே, எந்த ராஜ்யத்துடைய ஜனங்களாய் நம்ம இருக்கிறோம். ஓகே, எந்த ராஜ்யத்துடைய ஜனங்கள் ரெசிடென்ட்ஸ். அப்படின்னா இப்ப மலேசியாவில நான் ரெசிடென்டா இருக்கிறேன், நான் இந்த ராஜ்யத்துல ரெசிடென்டா இருக்கிறேன். அதே போல தேவனுடைய ராஜ்யத்துல நான் யாரு? தேவனுடைய ராஜ்யத்துல என்னுடைய திறவுகோள் என்ன? ராஜ்யம் என்று சொன்ன திறவுகோள் ஒண்ணு இருக்கும். அப்ப என்னுடைய ராஜ்யத்துல என்னுடைய திறவுகோள் என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்ல வந்தீங்க? பிரஜை, சிட்டிசன்ஷிப். என்ன பசா? பிரஜை, பிரஜை. பிரஜை. ஓகே, நம்ம வந்து பிரஜையா இருக்கிறோம், சிட்டிசனா இருக்கிறோம். இந்த ராஜ்யத்துல நம்ம சிட்டிசனா இருக்கிறோம். அப்ப இந்த ராஜ்யத்துல பிரஜையா நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய ராஜ்யத்துடைய திறவுகோள், ஆவிக்குரிய ராஜ்யத்தின் திறவுகோள் என்ன? அதை பத்தி தான் நம்ம ஆழமா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பார்ப்போம். இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல நான் இருக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு திறவுகோள் கொடுக்கப்படணும். கொடுக்கப்பட்டாச்சா? எனக்கு கிடைச்சிருச்சா? இல்ல கிடைச்சிட்டு என்ன தொலைச்சிட்டனா? இல்ல கிடைச்சிட்டு பிசாசு கிட்ட வித்துட்டனா? ஸ்பிரிச்சுவல் பர்த் ரைட் சொல்லுவாங்க. ஓகே, ஆவிக்குரிய உங்களுடைய புத்திர சுவிகாரம். இந்த புத்திர சுவிகாரம் எனக்கு இருக்கா? இல்ல நான் தொலைச்சிட்டேனா? இல்ல யாராவது கொடுத்து வச்சிருக்கிறேனா? இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்க போறோம். சோ நம்ம ராஜ்யம் சொல்லும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் சொல்லும் பொழுது நம்ம ராஜன் ஒண்ணு இருக்குது, ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவ்வளவுதான். ராஜ்யத்துடைய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. அது பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் ஓமைகளை கூட சொல்லுகிறாரு. ராஜ்யத்தை வந்து ஓமைகளை, பெரபிள்ஸ், he shared with parables. அப்படின்னா மனுஷனுக்கு சாதாரணமா சொன்ன ராஜ்யம் புரியாது, கதையா சொல்றேன். இன்னைக்கு நம்ம இந்த ராஜ்யத்தை கதையாய் சொல்லலாம், இந்த ராஜ்யத்தை பாடமாய் இப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் ட்ரைனிங்ல பாடமா சொல்லலாம், இல்ல இந்த ராஜ்யத்தை குறித்து பாடலாய் கூட பாடலாம். ஓகே, அப்படிப்பட்ட பாடல்கள் எழுதப்படணும். பழைய கதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற பாடல்கள் நம்மளுக்கு தேவையில்லை. என்னுடைய பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற பாடல் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, அதே சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்லி இப்ப ராஜ்யத்தை குறித்து பாடலை எழுதுறவர்கள் யார்? இப்ப நீங்க சொல்லுங்க, ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யம்னா என்ன, ஆளுகைனா என்ன, தேவனுடைய ஆளுகை ஆட்சினா என்ன, அதை பத்தி யார் பாட்டு எழுதுறா? எங்க இருக்கு அந்த மாதிரி பாடல்கள்? அப்படி நம்ம கேட்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். ஒரு காலத்துல இருந்தது ராஜ்யத்தை குறித்து பாடின பாடல்கள், ராஜ்யத்தை குறித்து உச்சரித்து அறிக்கை செய்த அநேக செய்திகள் இருந்தது. இன்றைக்கு ராஜ்யத்தை குறித்து, அதோட பிரின்சிபல்ஸ் குறித்து பாடத்திட்டங்கள் குறைஞ்சு போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. மத்த எதையும் பேசுறோம், ஆனாலும் இது நம்ம குறைச்சிக்கிட்டோம். ஓகே, ரிவைவல் பத்தி பேசுறோம், இல்லைன்னு சொல்ல கிடையாது, அது பேசணும். சல்வேஷன் பத்தி, ரட்சிப்பை பத்தி பேசணும், அதுவும் பாடத்திட்டத்துல இருக்கணும் தான். அதை காட்டிலும் ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுலதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட புஸ்தகத்துல இருக்க நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஏபிசி அப்படின்னு பிரிச்சு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். முடிஞ்ச நோட்ஸ்ல எழுதிக்கிங்க. A, why is the study of the kingdom is important? Why is the study of the kingdom is important? ராஜ்யத்தை குறித்து படிக்கிறது ஏன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது? ஏன் ராஜ்யத்தை குறித்து படிக்கிறது ரொம்ப முக்கியம்? அதை பத்தி நம்ம பார்க்க. ஓகே, சோ அதை எழுதிக்கிங்க. ஏ முதல்ல அதை எழுதிக்கிங்க. Alright, now Matthew 24:14 படிங்க யாராவது. நான் ஆங்கிலத்துல படிக்கிறேன். Matthew 24:14 படிக்க போறோம் தமிழ்ல. This good news of the kingdom அப்படின்னா the good news of the kingdom அப்படின்னு சொன்னா the gospel. ஓகே, தேவனுடைய வார்த்தை the gospel will be preached throughout the whole world as a testimony அப்படின்னா witness to all the nations, and then the end of the age will come. The end will come. ஓகே, சரி, இதை நான் 1, 2, 3 சொல்லி பிரிக்க போறேன் உங்களுக்கு. அதுக்கு முன் தமிழ்ல வாசிப்போம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்பொழுதுதான் முடிவு வரும். ஓகே, சோ நம்பர் 1 எழுதிங்க. நம்பர் 1 ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் சொல்லுங்க. ஓகே, ஒன்றாவது நம்பர் 1, we will know how to proclaim it. நம்ம என்ன கத்துக்குவோம்? எப்படி அதை பிரஸ்தாபப்படுத்துவது, அதை பத்தி பேசுவது, அதை கத்துக்கொள்வோம்.
ராஜ்யத்தை குறித்து எப்படி பேசுவது, இந்த பாடத்திட்டத்தில் அதுதான் செய்ய போறோம். ராஜ்யத்தை குறித்து எப்படி பேசுவது, பிரஸ்தாபப்படுத்துவது என்று கத்துக்கொள்ள போறோம். The good news of the kingdom must be preached. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும், ராஜ்யத்தின் செய்தி பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும் என்றுதான் அந்த வசனத்துல நம்ம படிச்சோம். அந்த வசனத்தை பிரிச்சு உங்களுக்கு நான் கொடுத்து உங்களுக்கு காட்ட போறேன். 1 2 3. ஓகே, நான் முழங்கிருச்சுல. 1வது காரியம், ராஜ்யத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டும், ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை நாம் அதை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், அதை சொல்ல வேண்டும். ஓகே, 2வது, நம்பர் 2, we will know how to witness or testify the goodness of the kingdom of God to the whole world. We will know how to witness, how to testify the goodness of the kingdom of God to the whole world. உலக எங்கிலுமே எப்படி இந்த ராஜ்யத்துடைய சாட்சியை, 2வது சாட்சி, எப்படி சாட்சி கூறுவது, ராஜ்யத்தின் சாட்சி எப்படி கூறுவது, ராஜ்யத்தை குறித்து எப்படி நான் ஒரு டெஸ்டமனி, ஒரு டெஸ்டிஃபை பண்ணுவது, சாட்சி சொல்வது, சாட்சி கூறுவது, நல்ல செய்தியை எப்படி உலகத்துக்கு சொல்வது என்ற பாடத்தை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கத்துக்கொள்வோம். இதுதான் அதோடைய காரியங்கள். ஓகே, 3வது, நான் கொஞ்சம் வேகமா தான் போறேன். லேட்டா இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் எழுதுன தனிப்பட்ட நோட்ஸும் நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். டோன்ட் வரி. சரி, when we learn, 3வது, நம்பர் 3, when we learn and spread the message of the kingdom throughout the nations. எப்போ நம்ம இந்த ராஜ்யத்தை குறித்த செய்தியை கற்றுக் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் முடிவு வரும், கடைசி காலம் வரும். The end time will only come when we spread the message of the kingdom. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, பாஸ்டர் கடைசி காலம் வந்துருச்சா, இப்ப யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, இஸ்ரவேல்ல யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, இது கடைசி காலமா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க. பாஸ்டர் கடைசி காலத்துல வந்துட்டோமோ, இது கடைசி காலமா, யுத்தம் நடக்குது, இஸ்ரவேலை எல்லாமே எதிர்க்கிறாங்க. நான் சொன்னேன், கடைசி காலம் வரணும்னா நம்முடைய செய்தி, ராஜ்யத்தின் செய்தி உலகம் முழுவதுமா பரவிருச்சான்னு கேட்டேன். உலகம் முழுவதும் பரவிருச்சா, கம்பத்து முழுவதும் பரவிருச்சா, நம்மளுடைய தேசத்துல எல்லா இடத்துலயும் பரவிருச்சா, போகாத இடத்துல போயிருச்சா? போகலன்னா ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? கடைசி காலம் வந்துருச்சான்னு வரும். இதெல்லாம் இந்த நடுக்கம், பிரச்சனைகள், வியாகுலங்கள், துன்பங்கள், நோய்கள், சண்டைகள், யுத்தங்கள், இது எல்லாமே நடக்கும் கர்த்தர் சொன்னாங்க. ஆனா கடைசி காலம் எப்ப வரும்னு வார்த்தையை போட்டுருச்சு, நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினால், உலகம் முழுவதும் பேசினால்தான் கடைசி காலமே வரும்னு போட்டுருச்சு. இந்த ஒரு வசனமே போதுமே. ஓகே, சோ 3வது சொல்றேன், இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை? ராஜ்யத்தின் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ராஜ்யத்தின் வார்த்தைகளை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, 2வது கேள்வி, B, what must we do in order to preach the gospel of the kingdom? What must we do to preach the gospel of the kingdom? ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். சரிப்பா, ராஜ்யம் சொல்றீங்களே, இந்த ராஜ்யத்தை பத்தி நான் பிரசங்கம் பண்ண போறேன், நான் என்ன செய்யணும், என்ன பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். What must we do in order to preach the gospel of the kingdom? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்ணுவது? 4 காரியம் 5 காரியம் கொடுக்கிறேன். 1வது, நம்பர் 1, we must understand the kingdom. நம்ம முதலாவதாக ராஜ்யம்னா என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளணும். புரிந்து உணர்வு இல்லை என்றால் நாம் இந்த ராஜ்யத்தை பத்தி பேச முடியாது. Unless you understand the kingdom, you will not be able to share the kingdom. Number 1, we must understand the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொண்டால்தான் மனைவியை குறித்து எல்லா விவரங்களும் அவனுக்கு தெரியும். அதே போல நாம் ராஜ்யத்தை குறித்து தெரிந்து கொண்டால்தான் ராஜ்யத்தின் எல்லா விவரங்களும் நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ளும். நம்ம அதை பத்தி பேசலாம், என் மனைவி பத்தி நான் பேசலாம், என் பிள்ளையை பத்தி நான் பேசலாம், என் குடும்பத்தை பத்தி பேசலாம், ஏன் நான் தெரிஞ்சுக்கொண்டேன், என் சபையை பத்தி நான் பேசலாம், ஏன் நான் சபையை தெரிந்து கொண்டேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வரைக்கும் நான் பேசுவதுல பிரயோஜனம் இருக்காது, ஒரு பாரம் இருக்காது, ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்காது, ஒரு வல்லம் இருக்காது. ஓகே, 2வது, நம்பர் 2, we must become the custodian of the keys of the kingdom. We must become the custodian of the keys of the kingdom. ராஜ்யத்துடைய திறவுகோல் ஒன்று இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருப்போம்.
ஆனாலும் இந்த ராஜ்யத்துடைய திறவுகோள் நான் வச்சிருக்கிறேன்னா, அதான் ஆரம்பத்துல கேட்டேன், இந்த ராஜ்யத்தின் திறவுகோள் எங்க? வீட்டு சாவியை சாதாரண காணடிச்சிடறோம், காடி சாவியை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தேடுறோம். ஆமாவா? இதுல நிறைய அனுபவம் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, சில இடத்துல பார்த்தா காடிக்குள்ளேயே வச்சு காடி சாவியை பூட்டிடும். எங்கடா சாவி தேட்டோம்னா கேட்டோமா, காடிக்குள்ள பூட்டி கிடக்கும் சாவி. ஓகே, அதுக்கு போயிட்டு நம்ம இன்னொரு கீ செஞ்சு கொண்டு வந்து திறக்கணும். சரி, ஆனா ராஜ்யத்தின் திறவுகோள் நேச்சுரலான ஒரு காரியம் கிடையாது, அது ஸ்பிரிச்சுவலான ஒரு காரியம். எப்படி காணா போகுதோ இதுவும் காணா போக முடியும். இதுவும் பிசாசானவன் திருட முடியும், உங்ககிட்ட இருந்து திருட முடியும். ஆனாலும் ஆண்டவர் முழுமையான அதிகாரத்தை கொடுக்க மாட்டார், ஞானத்தை கொடுக்க மாட்டார். ராஜ்யத்தின் திறவுகோள் இருக்கிறவங்களுக்கு அந்த திறவுகோளை எப்படி பயன்படுத்தணும் சொல்ற ஒரு ஞானம் ஒன்று இருக்கும், விஸ்டம் ஒன்று இருக்கும். அது பிசாசுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அவன் சாவியை திருடினாலும் can steal your, or somebody can the spiritual key, the kingdom key. So ரெண்டாவது காரியம் என்ன சொல்லணும், ராஜ்யத்தின் திறவுகோளுடைய அதிபதியாய் நீங்களும் நானும் மாறணும். கஸ்டேடியன், என்கிட்ட சாவி இருக்கியா, நான் பயன்படுத்த போறேன், எனக்கு பயன்படுத்த தெரியும், ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாரு, அது என்னுடையது, நான் யாருக்கிட்ட கொடுக்க மாட்டேன். இந்த சாவியே என்னோட மனைவிக்கோ என் பிள்ளைங்களுக்கோ இல்ல வேற மத்தவங்களுக்கு கொடுக்கப்படுது. இது ராஜ்யத்தின் திறவுகோள் என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கும், என்னுடைய பாதுகாப்புல தான் இருக்கும். இது என்னுடையது, ஆவிக்குரிய திறவுகோள். இது எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே, இந்த ஆவிக்குரிய திறவுகோள் நம்ம ஷேர் பண்ண முடியாது, கற்றுக் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம கொடுத்ததை நம்ம பயன்படுத்த முடியும். என்னுடைய தூக்கி உங்களுக்கு கொடுக்க முடியாது, என்னுடையது என்னுடையதுதான். இதுக்கு கஸ்டோடியா நம்ம மாறணும், பாதுகாப்பர் இருக்கணும், அதே நேரத்துல அதோடைய உரிமையாளராக இருக்கணும். இதுதான் கஸ்டோடியன். ஓகே, so custodian means you become the owner of the keys of the kingdom. Number 2. Number 3, we must first experience ourselves the kingdom. ராஜ்யத்தை பத்தி நான் பேசணும், ராஜ்யத்தை பத்தி உலகம் முழுவதுமா நான் பிரசங்கிக்கணும், நான் போகணும், பிரைஸ் எல்லாம் போகலாம். ஆனா முதல்ல அந்த ராஜ்யம்னா என்னன்னு நானே முதல்ல அனுபவிக்கணும். மூன்றாவது காரியம் அனுபவம். நம்ம எல்லோருக்கும் ஒரு அனுபவம் வரும், ராஜ்யத்தின் திறவுகோளை எப்படி பயன்படுத்தணும்னு. சரி, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது யாக்கோப் வந்து அந்த புத்திர சுவிகாரத்தை அவர் அண்ணன் கிட்ட இருந்து எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அப்ப புத்திர சுவிகாரம் வந்து ராஜ்யத்தின் திறவுகோள் வச்சுக்கொள்வோம். ஓகே, அந்த ஒரு மைண்ட்ல பாருங்க, புத்திர சுவிகாரமே அவருக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, கஸ்டோடியன் ஆயிட்டாரு, ராஜ்யத்தின் திறவுகோள் அவர் கையில தான் இருக்கு. இப்போ அவர் தான் அடுத்த காரியத்தை டிசைட் பண்ண போறாரு. அவர் மூலியமா தான் தேசமே ஆரம்பிக்கப்பட போகிறது. ரைட், இவர் மூலியமா தான் தேசமே ஆரம்பிக்கப்பட போகிறது, 12 கோத்திரம் வரப்போகுது. ஆனாலும் இந்த ராஜ்யத்தின் திறவுகோளை எப்படி பயக்கணும்னு அவருக்கு தெரியல. அப்போ ராஜ்யத்தின் திறவுகோளை எப்ப பயக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவர் ஆண்டவர் இறங்குவதும் தூதர்கள் இறங்குவதும் அந்த இடத்துல பெத்தேல் என்ற ஒரு இடத்துக்குள்ள மீட் பண்ணுவாரு. அந்த பெத்தேல்ல தான் அவருக்கு அந்த ஒரு சம்பவம் நடக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் மேல இருந்து தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தேவனோடு கூட ஒரு யுத்தம் நடக்கும், ரெஸ்லிங் நடக்கும். பைபிள்ல போட்டிருக்கு, ரெசல், he wrestled with God அப்படி போட்டிருக்கும். தேவனோடு கூட யுத்தம் செய்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல அவர் ஜெயிச்சார் அப்படின்னு போட்டிருக்கும். he won in the battle. ஆண்டவர் அவர்கிட்ட ஆசீர்வதிச்சுட்டு போவாரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதுல அந்த அனுபவத்துல அவருக்கு கிடைச்சதுதான் நான் நம்புறேன் திறவுகோள் உடைய அனுபவம், the experience of the kingdom. சில நேரத்துல அது கஷ்டமான ஒரு காரியம். The experience of the kingdom is difficult, but when you get it, something has happened in your spirit. அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எப்படி பாய்க்கணும், எப்ப பாய்க்கணும்னு தெரியும். சும்மா பாய்க்க மாட்டோம், அந்த ஒரு காரியத்தை எப்ப பாய்க்கணும், எப்படி பாய்க்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ now next one. சாரி, யாருடைய சவுண்ட் கேக்குது, முடிஞ்சா அடிச்சு வச்சிருங்க. உங்களுடைய மைக் ஆன்ல இருந்துச்சுன்னா. ஜோவேஷ் ப்ளீஸ் சார். ஓகே, ஒரு சவுண்ட் கேக்குது, வைப்ரேஷன் சவுண்ட். யாராச்சும் ஆக்சிடென்ட்லி ஆன் பண்ணீங்கன்னா அடிச்சிருங்க. ஜோவேஷ் will help. Okay, all right. Okay, now we must become the custodian. சொல்லிட்டு மூணாவது, we must first experience ourselves. அது சொல்லிட்டு மூணாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒரு அனுபவம் வரணும், ராஜ்யத்தோட அனுபவம். நாலாவது கரெக்டா, we must know the king of the kingdom.
ராஜ்யத்துடைய ராஜா யாரு? இந்த ராஜ்யம் பேசுறப்ப இந்த ராஜ்யத்துடைய ராஜா யாரு? Who is the king of the kingdom? Okay, there is only one king. Okay, so is the Father the king? Is the Holy Spirit the king or Jesus the king? அப்ப நம்மளுக்கு ஒரு क्वेश्चन வருது, யாருங்க இதுல ராஜா? ஓகே, பிதாவா, குமாரனா, பரிசுத்த ஆவியா? ஓகே, இந்த கேள்வி நம்ம கேட்டாலே சில பேர் பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா அப்ப பிதாதான் ராஜா, ஆனா அவர் தானே பெரியவரு. இருக்காது, ஆவியானவர் தான் எழுதி நடத்துறாரு, ஆவியானவர் தான் ராஜா. இல்ல இயேசு தானே ராஜா, தி ராஜான்னு சொல்லப்பட்டாரு. ஓகே, இந்த ராஜாவுக்கு பெயர் இருக்கணும். There must be a name for the king. உலகத்துல சாலோமின் ராஜாவுக்கு ஒரு பெயர் இருந்தது. உலகத்துல மெல்கிசேதேக் என்ற ஒருத்தர் தான் சாலோமின் ராஜா. மெல்கிசேதேக்கை தான் யாரு போய் சந்திச்சா? அபிரகாம் சந்திக்கிறார். அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவருக்கு 3 பேர் கிடையாது, ஒரு பேர் தான், மெல்கிசேதேக். சோ அவர் தான் கிறிஸ்து உலகத்துல பிரதிபலி வந்தாரு. அந்த டைம்ல கிறிஸ்து இந்த ரூபத்தில் மெல்கிசேதேக் வந்தாருன்னு சொல்லி ரிசர்ச் சொல்லப்படுகிறது, நம்மளுக்கும் தெரியும். ஓகே, சோ அப்ரஹாம் சந்தித்த மெல்கிசேதேக் இயேசுவா இருந்தா. மெல்கிசேதேக் தான் இயேசுவா இருந்தா. அப்ப இப்போ நம்ம ராஜ்யம் என்று பேசுறது, அந்த ராஜ்யத்தின் ராஜா யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா இம்மீடியட்டா நான் சொல்ல போற பேரு ஜீசஸ், த கிங் ஆஃப் கிங்ஸ், த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அதான் வசனத்துல இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். Okay, in Jesus, Father and the Holy Spirit works together as one team. So they are one. They cannot be separated. அவங்க ஒண்ணுதான். ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய பேரு இயேசு கிறிஸ்து. சோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம். ஏன்னா நம்மள கேள்வி கேட்பாங்க, முஸ்லிம்ஸ்க்கு வந்து கேட்பாங்க, உன்னோட ராஜ்யம் சொல்றிய, இந்த ராஜ்யத்துடைய ராஜா யாரு? உங்களுடைய ஃபாதர் காடா, இல்ல ரோகுடுசா, ஆவியானவரா, இல்ல இயேசு கிறிஸ்துவா, நபி ஈசாவா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்பாங்க. இந்த முஸ்லிம்ஸ்க்கு இதெல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம உடனடியா சொல்ல போற பதில் ஒன்னா தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை மெய்யான ராஜா என்று வசனம் போட்டிருக்குது. வசனம் எடுத்து காட்டுங்க. ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஆமென். ஃபினிஷ் ஸ்டோரி. ரெவலேஷன் புஸ்தகத்துல இருக்குது. அவரே ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் என்று பல தடவை வெளிப்பாடு புஸ்தகத்துல அவரே சொல்லியிருக்கிறார். இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, நான் தான் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், அல்பாவும் ஒமேகாவும், பிதாவும் நானே, ஆவியானவரும் நானே, எனக்குள்ள எல்லாம் அப்படின்னு இயேசு காண்பிக்கிறார். சோ இதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. Okay, don't have to be confused, and we as leaders must understand this so that we can tell our the next generation. தலைவரா இருக்கிற நம்மளே கன்ஃபியூஸா இருந்தோம்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி சொல்ல போறோம்? சோ பிதாவும் ஏத்துக்கலாம், ஆவியானவரும் ஏத்துக்கலாம், 3 பேரும் ராஜா இருக்கலாம். இல்லங்க, ஒரு பேர் இருக்குன்னு சொல்ல வந்தேன். மெல்கிசேதேக் போல இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பேரை தான் நம்ம பிரதிபலிக்கணும். அதுக்கு தான் நம்ம அவருக்கு தான் நம்ம அம்பாசடர் இருக்கிறோம். ஓகே, ஐந்தாவது காரியம். Now but now we must understand the gospel of the kingdom, because there were not enough emphasis given to this. நம்ம இப்ப என்ன படிக்க போறோம், என்னத்தை பத்தி படிக்கிறோம்னா, இந்த ராஜ்யத்துடைய காஸ்பல், சுவிசேஷம். காஸ்பல் என்ற சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம அழுத்தி பேச போறோம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன, எப்படி, எவ்வளவு பெருசு, எப்ப வரும், எப்ப வந்துருச்சா இல்லையா, இங்க இருக்குதா இல்லையா, ராஜ்யத்திற்குள்ள இருக்கிறோமா, ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறோமா, ராஜ்யம் வந்துட்டு போயிருச்சா இல்ல ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் வாழ்றோமா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஒரு சிலர் சொல்றாங்க ராஜ்யம் வந்துட்டு போயிருச்சு, நம்ம ராஜ்யத்துக்கு அப்புறம் உள்ள ஜனங்க அப்படின்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க ராஜ்யம் வரல, இனிமேதான் வரப்போகுது. ஒரு சிலர் சொல்றாங்க ராஜ்யத்தில் தாங்க இருக்கிறோம் அப்படின்றாங்க. லீடர்ஸ் இங்கே கன்ஃபியூஸா இருக்கிறாங்க. நிறைய ரிசர்ச்சர்ஸே கன்ஃபியூஸா இருக்கிறாங்க. எந்த நம்ம கிறிஸ்துடைய ராஜ்யம் இல்லை அப்படின்றாங்க. சோ நோ, வி காட் டு ப்ரூவ் திஸ். இதை ப்ரூவ் பண்ணணும், நம்ம படிக்கணும். இதை ப்ரூவ் பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதை ப்ரூவ் பண்ணணும். அதான் சொல்றேன், இந்த ராஜ்யத்தின் காஸ்பல், the gospel of the kingdom must be understood because there is not much emphasis was given. இதை குறித்து, ராஜ்யத்தை குறித்து அநேக பாடத்திட்டங்கள் இல்ல, குறைவு. ரொம்ப பேருக்கு இதை டைம் எடுத்து கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்ன போல கத்துக் கொடுக்குறாங்க, இதை டைம் எடுத்து கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ ராஜ்யத்தை குறித்து கத்துக் கொடுக்க AFBI ரெடியா இருக்குது. நீங்களும் நானும் ரெடியா, மத்தவங்களையும்
கொண்டுட்டு வர ரெடியா, கத்துக்கப்பா. இந்த ராஜ்யத்தை குறித்து தான் கத்துக் கொடுக்குறாங்க. இந்த ராஜ்யத்தை தெரியலன்னா எப்படி ராஜ்யத்தை நடத்த போறோம்? இத நம்ம எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணுமே. சோ உங்களுக்கு நான் ஈஸி ஒர்க் கொடுக்குறேன். உங்க ஜனங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்துங்க. நாங்க கத்துக் கொடுக்குறோம். நாங்க டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி கத்துக் கொடுக்குறோம். நீங்க அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணிக்கங்க. வெரி ஈஸி ஜாப். Bring your leaders together. We will take time to research and tell you, and then உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களோட பைபிள் ஸ்டடியில ராஜ்யத்தை பத்தி பேசும்பொழுது அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கொள்வாங்க எந்த ராஜ்யத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, பிரதிபலிக்கிறீங்க, கத்துக் கொடுக்குறீங்க. So that will really be a big blessing. Okay, now அடுத்தது நான் ஒரு காரியம் சொல்ல போறேன். என்னன்னா, Jesus rebuked the religious leaders. அதுதான் மத்திய 23:13 பார்க்க போறோம். எடுத்துக்கங்க. மத்திய 23:13 இயேசு கிறிஸ்து வந்து அப்ப உள்ள தலைவர்களை வந்து அவர் கண்டித்தாரு. ஏன் கண்டித்தாருன்னு பார்க்க போறோம். கண்டிக்கிறார். ராஜ்யத்தை குறித்து சில லீடர்ஸ கண்டிக்கிறாரு. அந்த கண்டிப்பு என்னன்னு படிங்க. அத மத்திய 23:13 நான் முதல்ல ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Woe, judgment is coming என்றார். But woe, judgment is coming to you, self-righteous scribes and Pharisees, hypocrites, because you shut off the kingdom of heaven in front of people. For you do not enter yourself, nor do you allow those who are in the process of entering to do so. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்ட் தெரியுமா அது? அப்ப இருக்கிற பரிசேயர்கள், சதுசேயர்களும் போதகர்கள், வேதத்துல அதிகமாய் தோராவை அறிந்தவர்கள், ஆழமாய் அறிந்தவர்கள், அவர்களே ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார் படிங்கம்மா. 23:13 எடுத்தவங்க வாசிங்க. மத்திய மாயக்காரராகிய வேத பாதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. எவ்வளவு பயங்கரமானது. ஆண்டு சொல்றாரு, போதகர்களே உனக்கு ஐயோ! ராஜ்யத்தை பத்தி நீ பேசவும் இல்லை, அதை பத்தி கத்துக் கொடுக்கவும் இல்லை, அதுல நுழைய போறவங்களையும் நுழைய விடாம நீ பெரிய தடை போட்டு வச்சிருக்கிற. உனக்கும் ராஜ்யத்தை பத்தி தெரியல, ராஜ்யத்தை பத்தி கத்துக் கொடுக்கல. இது இப்ப இயேசு வந்திருந்தாருன்னா நம்ம கிட்ட சொன்னாருன்னா எப்படி இருக்கும்? அதே தாங்க. ராஜ்யத்தை குமார், ராஜ்யத்தை பத்தி நீ பேச மாட்டேங்கிற, ராஜ்யத்தை பத்தி கத்துக் கொடுக்க மாட்டேங்கிற, ராஜ்யத்தை பத்தி உனக்கும் தெரியல, கத்துக்கொள்ள போறவனையும் தடை பண்ற. என்னத்துக்கு கத்துக்கிற? ராஜ்யத்தை பத்தி என்னத்துக்கு போகணும்? அந்த கிளாஸுக்கு என்னத்துக்கு போகணும்? அசட்டை பண்ற, உனக்கு ஐயோ அப்படின்னு தான் என்னைய பார்த்து சொல்லுவார். உங்களை பார்த்து என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க கேட்டுங்க. நம்மளே தான் கேட்கணும். ஏன்னா ராஜ்யத்தை குறித்து தடை பண்றவன், ராஜ்யத்தை பேசுறதை குறித்து தடை பண்றவனுக்கு ஐயோன்றாரு. பரிசேயருக்கு, சதுசேயருக்கு, அங்க இருக்கிற வேத போதகர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ். அது என்னத்துக்கு சொன்னாரு ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ்? ராஜ்யத்தை பத்தி நீ பிரசங்கம் பண்ணல, ராஜ்யத்துக்குள்ள நுழையிறவங்களே நுழைய விடாம நீ கெடுக்கிற, ராஜ்யத்தை பத்தி கத்துக்கொள்ளாத, தேவையில்லை, இது தேவையில்ல. ரட்சிப்பு தான் கிரேஸ்ல வருது, கிருபையில தான் ரட்சிப்பு வருது, அது போதும், அது மட்டும் இல்ல. கிருபையில இரு, ராஜ்யத்தை பத்தி எல்லாம் கத்துக்கொள்ளாத, கிருபையில இரு. சில டீச்சிங் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீ கிருபையில இரு, ராஜ்யத்தை பத்தி பேசாத, ராஜ்யத்தை பத்தி கத்துக் கொடுக்காத. இல்லைங்க, ஆண்டவர் முழுக்க ராஜ்யத்தை பத்தி கத்துக் கொடுத்தாரு என்று சொல்லிதான் நானும் சரி, நம்மளோட டீமும் சரி, நம்ம கத்துக் கொடுக்க போறோம். See, the gospel of the kingdom, இப்ப நான் சொல்றேன் ஏன் இதை பத்தி பேசுறோம்னா, see, the gospel of the kingdom was the central purpose of Christ's life. கிறிஸ்துவுடைய மையமாய் இருந்தது, கிறிஸ்துவுக்கே மையமாய் இருந்த, அவருக்கு மூல காரணமாய் இருந்ததே ராஜ்யத்தின் செய்திதான், ராஜ்யத்தின் சுவிசேஷ செய்தி தான் அவருக்கு மையமாய் இருந்தது, அவருக்கு முக்கிய செய்தி தலைப்புகளாய் இருந்தது. ரைட்? அதைத்தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. எது எடுத்தாலும் ராஜ்யம், எதை எடுத்தாலும் ராஜ்யம், எதை எடுத்தாலும். இயேசு ஆரம்பத்துல இருந்து கடைசி முடிவு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ராஜ்யத்தை பத்தி பேசாத நாளே இல்லை. நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா காரியத்திலும், எல்லா இடத்துலயும் ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு, எல்லா இடத்துலயும் ராஜ்யத்தை உள்ளுக்கு கொண்டு வர்றாரு, எல்லா இடத்துலயும் யார் ராஜான்னு காட்டுறாரு, எல்லா இடத்துலயும் ராஜரீகம் என்னன்னு காண்பிக்கிறார், எல்லா இடத்துலயும் ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்துறாரு, எல்லா இடத்துலயும். Wow, his life was full of the kingdom of God, and he proclaimed the kingdom, and he became the kingdom. He lived out kingdom of God. அவர் அந்த ராஜ்யத்தை வாழ்ந்து காட்டினார். ராஜ்யம் இப்படித்தான் இருக்கணும், ராஜ்யம் இப்படித்தான் வாழணும்,
ராஜ்யத்துக்கு இப்படித்தான் ஏன் உழைக்கணும், ராஜ்யத்துக்கு இப்படித்தான் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும், பிறப்பில இருந்து அவருடைய மரணம் வரைக்கும் ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்தினார், ராஜ்யத்துக்கு அதிபதியாய் ஆனார். இன்னைக்கு நாம் எப்படி? அதான் நம்ம ஒரு கேள்வி. சோ சீல the gospel of the kingdom was the central purpose of Christ life. கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு மையமாய் இருந்ததே ராஜ்யத்தின் செய்தி, நற்செய்தி. ஓகே, அதுல ஒன்றாவது he began, number one, he began his earthly ministry by declaring the arrival of the kingdom. அவருடைய உலகத்தின் ஊழியத்தின் ஆரம்பத்துல அவர் என்னத்த சொல்றாருன்னா ராஜ்யத்தை குறித்து தான் பேசுறாரு. மத்திய 4:17 எடுத்துக்கங்க, யாரா இருந்தாலும் படிக்கலாம். Matthew 4:17 படிக்க போறோம். நான் ஆங்கிலத்துல முதல்ல வாசிக்கிறேன். See, Matthew chapter 4:17. From the time Jesus began to preach and say, repent, change your inner self, your old way of thinking, your regret, your past, your sins, your life. அதுதான் வந்து repentance. Life, your old way, your old proofs repentance. Seek God's purpose for your life. அப்படின்னா இந்த வார்த்தை ஆண்டவர் எப்படி ராஜ்யத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார்னா, மனம் திரும்புனா என்ன அர்த்தம்? உன் மனதை புதிதாக்கு, பழசெல்லாம் விடு, பழைய வாழ்க்கை வேண்டாம். அவருடைய ராஜ்யத்தின் முதல் செய்தியே repentance. The first message of his kingdom message was repentance. இன்னைக்கு repentance பத்தி பேசுறதே கிடையாது. அநேக இடத்துல, அநேக சமயங்களில மனம் திரும்புறது குறித்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை, பேசுறதே இல்லை. ஏன் repentance வேணும்? பிகாஸ் ஜீசஸ் உடைய ஃபர்ஸ்ட் செய்தி அதுதானே. Matthew 4:17 படிக்க போறோம். படிங்க யாராவது. Heaven is at hand. படிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். Amen. So, okay, thank you. இயேசு அவர் பிரசங்கத்தை தொடங்குறார், அவர் ஸ்டார்ட் பண்றாரு. பிரசங்கத்தை தொடங்கும்போது என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது, இங்கதான் இருக்குதுன்றாரு. கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட். அட் ஹேண்ட்னா இப்போ இங்கதான் இருக்குது, பக்கத்துல தான் இருக்குதுன்றாரு. அப்ப ராஜ்யத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்க, ராஜ்யம் கிட்ட இருக்கு, மனம் திரும்புங்க என்று அப்ப சொன்னாரு. அவர் இருக்கும் போது சொல்றாரு, ராஜ்யம் இங்க இருக்குது, ராஜ்யம் பக்கத்துல இருக்குது, மனம் திரும்புன்றாரு. அப்போ இப்போ ராஜ்யம் வந்துருச்சா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 2000 வருஷத்துக்கு முந்தி சொன்னாரு ராஜ்யம் இப்போ இங்கதான் இருக்கியா, பக்கத்துல வந்துருச்சு ராஜ்யம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் ராஜ்யம், பக்கத்துல வந்துட்டேன், மனம் திரும்பு அப்படின்ற. மனம் திரும்பு, ராஜ்யம் நான் வந்துட்டேன் பக்கத்துல, மனம் திரும்பு, அதான் அதோட அர்த்தம். சோ இப்ப ராஜ்யம் வந்துருச்சா வரலையா கொஞ்சம் யோசிப்போம். நீங்க பதில் சொல்ல வேணாம், யோசிங்க. ராஜ்யம் வந்துருச்சா வரலையா? சில பேர் ராஜ்யம் வரலன்றாங்களே, அதுக்கு பதில் இயேசு எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, ராஜ்யம் இங்கதான் இருக்கு, மனம் திரும்புன்றார். ஓகே, ரெண்டாவது, நம்பர் 2, he ended his earthly ministry by declaring the arrival of the kingdom. அவருடைய உலகத்தின் ஊழியத்தை அவர் ஊழியத்தின் முடிவிலே அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜ்யம் இப்ப நிறைவாயிருச்சு, அரைவ் பண்ணிருச்சு அப்படின்னு அவர் அந்த நிறைவுக்கு கொண்டு வராரு ஒரு கட்டத்துல. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1:3 படிங்க யாராவது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1:3. படிப்போம், எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் சாரி, படிங்க, எடுத்தவங்க வாசிங்க. நோ ப்ராப்ளம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தரங்களிலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். Amen. Amen. So he showed himself alive after his suffering in Gethsemane. That means அவருடைய கெத்செமனேல இருந்து சிலுவைக்கு போற எல்லா காரியத்தையும் முடிச்ச பின்பு இப்ப உயிரோடு வந்துட்டு ப்ரூவ் பண்ணி சொல்றாரு, நான் வந்துட்டேன், இருக்கிறேன் அப்படின்னு காண்பிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இன்னும் இது எல்லாமே ராஜ்யத்தை குறிச்சு தான் அப்படின்னு அவர் காட்டுறாரு. சோ அந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அவர் ராஜ்யம் இங்கதான் இருக்குது,
ராஜ்யத்துடைய காரியம் இதுதான். See, let me read this. By the series of many infallible proofs and unquestionable demonstration appearing to them over a period of 40 days and talking to them about the things concerning the kingdom of God. அந்த 40 நாள் அவர் உயிர்ப்பித்து வந்த பிறகு 40 நாள் அவரு எல்லா மத்தியிலும் போறாரு. சாதாரண ஜனங்கள் மத்தியில போறாரு, சீசர்கள் மத்தியில போறாரு, பெண்கள் மத்தியில போறாரு. எல்லா இடத்துலயும் அவர் போய் ராஜ்யத்தை எப்படி எல்லாமே காட்டணுமோ, ராஜ்யத்தை குறித்து எப்படி எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தணுமோ அது எல்லாத்தையும் திட்டவட்டமா அவர் காண்பித்து ராஜ்யம் இங்க வந்துருச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அப்பவே இஸ்ரவேல்ல ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, அப்ப யாரு அரசாடுறா இஸ்ரவேல? ரோமன் அரசாங்கம். ரோமனுடைய கிங்டம் கீழே தான் இருக்கிறாங்க. ரோமனுடைய ராஜ்யத்து கீழே இருக்கும் பொழுது இயேசு ஜனங்க கிட்ட, விசுவாசிகள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ரோமர் அரசாங்கத்தை விட கடவுளுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யத்தை உங்களுக்குள்ள நான் வச்சுட்டேன், அற்புதத்துல வச்சுட்டேன், அடையாளத்துல வச்சுட்டேன், அதிசயத்துல வச்சுட்டேன், உங்கள்கிட்ட காட்டிட்டேன், நான் தான் அந்த ராஜ்யத்தின் அதிபதி, உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் 40 நாளுக்கு மேல போயிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். ஓகே, சோ ராஜ்யத்தை கொடுத்துட்டு போனார். மூன்றாவது காரியம், number 3, and in between the beginning and the ending of his earthly ministry, ஆரம்பத்துல இருந்து கடைசி முடிவு அவருடைய ஊழிய பயணத்துல நடுவுல the emphasis was on the kingdom of God. நடுவுல பாத்தீங்கன்னா லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் எடுத்துங்க. 43 to 44 we going to read 43 and 44. லூக்கா 4:43-44 படிக்க போறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த நடுவுல அவரு எல்லாமே ராஜ்யத்தை குறித்து பேசினார்னு முதல் சொன்னேன். அதுல இந்த வசனத்துல இருக்கு, படிங்க. அவர் என்ன சொன்னார்னு படிப்போம். முதல்ல ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். But he, Jesus, said, I must preach the good news of the kingdom of God to other cities also, because I was sent for this purpose. So he continued preaching in the synagogues of Judea, the country of the Jews, including Galilee. So இதுல இயேசு சில காரியத்தை காட்டுறாரு. முதல் தமிழ்ல வாசிக்க அப்புறம் சொல்றேன். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். பாருங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணதான் வந்தேன். தேவனுடைய ராஜ்யத்தை நான் பிரசங்கம் பண்ணணும், உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஊருக்கும் நான் பிரசங்கம் பண்ணணும். ஒரே ஊருக்கு மட்டும் இல்ல, எல்லா ஊருக்கும் நான் அந்த ராஜ்யத்தின் செய்தியை கொண்டு போகணும் அவர் சொன்னதான் அப்போஸ்தலர்கள் அவர்கள் அதை கடைப்பிடித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தின் செய்தியை எந்த ஊரு தவறாமல் கொண்டு போயிட்டாங்க. ஒரு சில ஊரு தவறு இருக்கலாம், ஒரு சில ஊரு போகாமல் இருந்திருக்கலாம், அந்த நேரத்துல அந்த ஊர் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்ப புது புது ஊர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யார் இந்த ராஜ்யத்தின் செய்தியை அவங்களுக்கு கொண்டு போகுது? ஏன்னா இயேசுடைய டீச்சிங் பிரகாரம் பாத்தீங்கன்னா அவர் இருந்த டைம்ல சொன்னாரு, உங்க ஊருக்கு மட்டும் பிரசங்கம் பண்ண வரல, பல ஊருக்கு நான் கொண்டு போகணும் இந்த செய்தின்னு சொல்லி கொண்டு போனாரு. அதனால அவருடைய பீரியட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆன் எர்த் வாஸ் only 30 something years. 33 வருஷம் தான் இருந்தது அவருக்கு. 33 வருஷத்துலதான் அவர் அவருடைய வேலையை செய்து முடிக்கிறார். சோ அந்த வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அவருடைய 33 அவருக்கு இருந்தது 3 years. 30 years. Sorry, பாசிக்கல. Sound. Ministry 3.5 years. 33.5 years. Okay. So very short period of timeல அவர் 12 வயசுல இருந்து ராஜ்யத்தை குறிச்சு காட்டிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணும், திருப்பி வராரு, 30 வயசுல வராரு. 3.5 வருஷம் தான் அவருக்கு இருந்துச்சு. 3.5 years தான் இருந்துச்சு. அந்த 3.5 வருஷத்துல ராஜ்யத்தை எவ்வளவுதான் அவர் கொண்டு போக முடியும்? அதனாலதான் சொல்லிட்டு போனாரு, என்னை விட அதிகமாய் நீங்கள் செய்வீர்கள். அப்படின்னா என்னை விட அதிகமா ராஜ்யத்தை நீங்க தான் பிரஸ்தாபப்படுத்துவீங்க, பரப்புவீங்க, ராஜ்யத்தின் செய்தியை கொண்டு போவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையாய் சீசர்கள் கிட்ட கொடுத்துட்டார். சீசர்கள் கொண்டு போனார். இப்ப அடுத்த சீசர்கள் தான் நாம். சோ are we, there's a question இப்ப என்னன்னா, are we preaching the kingdom of God in our churches today? ராஜ்யத்தை குறிச்ச செய்தியை எவ்வளவுதான் நம்ம கொடுக்கிறோம்? எத்தனை செய்தி தான் நம்ம வருஷத்துல, போன வருஷத்துல, அதுக்கு போன வருஷத்துல ராஜ்யத்தை மையமாய் வைத்து, கிறிஸ்துவின் ராஜ்யம் இதுதான் சொல்லி மையமாய் வைத்து எத்தனை செய்தியை தான் நம்ம கொடுத்திருக்கிறோம், இல்ல கொடுக்க போறோம்? எப்படி நம்ம பிளான் பண்றோம்? ராஜ்யத்தின் செய்தி, காஸ்பல் ஆஃப் த கிங்டம், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ராஜ்யத்தின் செய்தியை நம்ம அறிந்தால் தானே கொடுக்க முடியும். நம்ம அறியலைன்னா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை மட்டும் கொஞ்சோண்டு சொல்லிட்டு போயிரும்.
எங்கெல்லாமே இந்த டீச்சிங் பேரபிள்ஸ் வருதோ ராஜ்யத்தை பத்தி சொல்லிட்டு போயிருவோம். ஆனா முழுக்க முழுக்க கத்து கொடுத்தாரு ராஜ்யத்தை பத்தி. முழுக்க முழுக்க 3.5 வருஷம் அவருடைய ஊழியத்துல முழுக்க முழுக்க ராஜ்யத்தின் செய்தி எல்லா இடத்துலயும் கலந்துருது. ஓகே, டி அடுத்த ஒரு காரியம். டீல நான் உங்களுக்கு சொல்ல போற காரியம் என்னன்னா, the kingdom of God is greatest concerns of Jesus. The greatest concern of Jesus. The kingdom of God is the greatest concern of Jesus. தேவனுடைய ராஜ்யம் தாங்க இயேசுடைய இருதய துடிப்பே. இயேசுடைய இருதய துடிப்பே தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்கு காட்டிடணும், சொல்லிடணும், பேசிடணும், காண்பிக்கணும், வாழ்ந்து காட்டிடணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய மெயின் கான்செப்ட். அவருடைய முழுமையான அவருடைய நம்பிக்கையே ராஜ்யத்தை குறித்து தான், அதை தான் காட்டணும். ஒன்றாவது, நம்பர் 1, his teaching and parables focus on the kingdom. All his teachings, அவருடைய கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களும், அவர் கற்றுக் கொடுத்த, அவர் சொன்ன எல்லா ஓமைகள் ரைட்டா, அவர் சொன்ன எல்லா ஓமைகளும் எல்லாமே ராஜ்யத்தை சார்ந்ததா தான் இருந்தது. அந்த ஊதாரி மகனுடைய கதை, அந்த ஊதாரி மகனுடைய கதை ஏதோ நம்ம அடிக்கடி ஒருத்தர் பின்வாங்கி போயிடுறான். ஆனா அந்த கதை சொல்லித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அது பெரிய ஒரு கதை. அதுல ராஜ்யத்தின் செய்தி அதுல அடங்கி இருக்குன்னு இயேசு சொல்றாரு. ஓகே, அந்த ராஜ்யத்தின் செய்தியே கர்த்தர் அந்த ஊதாரி மகனுடைய செய்தியில வச்சிருக்காரு. எப்படின்னா, அப்பா இருக்கிறாரு, இந்த அப்பா கிட்ட பிள்ளை வரணும். ஒரு சில பிள்ளை இருக்குது ராஜ்யத்துக்குள்ள, ஒரு சில பிள்ளை ராஜ்யத்தை விட்டு வெளியே போயிருச்சு. அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே போறாரு. எப்போ என் பிள்ளை திருப்பி வரும்னு வந்த பிறகுதான் திருப்பியும் திறவுக்கோள், முத்திரை கிடைக்குது, மோதிரம் கிடைக்குது, சப்பாத்து கிடைக்குது, சட்டை கிடைக்குது, உடுப்பு கிடைக்குது, அவருக்கு புதிய வஸ்திரமே கிடைச்சு சாப்பாடு கொடுத்து திருப்பி ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போறாரு. அப்ப இது பெரிய ஒரு அனுபவம். இது ஒரு மனுஷன் போயிட்டு மனம் திரும்பி வர்ற கதை மட்டும் கிடையாதுங்க. இது ராஜ்யத்துல எப்படி வாழணும், ராஜ்யத்தை விட்டு போனா என்ன ஒரு பெரிய பிரச்சனை. ராஜ்யத்தை விட்டு போவாதே, ராஜ்யத்துக்குள்ள இரு. ராஜ்யத்துக்குள்ள இருந்துட்டு அந்த அண்ணா அஞ்சலம் வச்சிருக்காத, அதுவும் பெரிய தப்புதான். ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறானே, ஆனா ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான தம்பி ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறான். அந்த செய்தியை தான் ராஜ்யத்தின் செய்தியை கொடுத்தாரு. நம்ம அதை குறைச்சி வேற கதையா சொல்றோம், மனம் திரும்புற கதையா சொல்றோம். இசி சோ ராஜ்ய சொல்லலாம், தப்பு கிடையாது, அதுவும் அதுக்குதான். பட் என்ன சொல்றேன்னா, we got to see everything that Jesus presented as the gospel of the kingdom. ராஜ்யத்தின் செய்தியை தான் கர்த்தர் பிரசன்ட் பண்ணாருன்னு சொல்லி நம்ம இப்போ பைபிளை படிக்கும் பொழுதும் சரி, இந்த பாடத்திட்டத்துல நம்ம வரும்பொழுதும் சரி, ராஜ்யம்னா என்னன்னு சொல்ற ஒரு பெரிய திறப்பு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வரணும். ஓகே, ரெண்டாவது, நம்பர் 2, even his miracles, his signs and wonders, the demonstration of the kingdom of God in action. அவருடைய அற்புதங்கள், அவருடைய அடையாளங்கள், அவர் செய்த சுகங்கள் எல்லாமே ராஜ்யத்தின் அனுபவங்களை காண்பிக்குது. ராஜ்யத்துடைய ஆக்ஷன் பேக். ராஜ்யம்னா ஆக்ஷன் பேக்கா இருக்கணும். ராஜ்யம்னா நடவடிக்கை இருக்கணும். ராஜ்யம்னா எக்ஸா இருக்கணும், எக்ஸ் புக் ஆஃப் எக்ஸா இருக்கணும். ராஜ்யம்னா நடவடிக்கை புஸ்தகமா இருக்கணும், அப்போஸ்தல புஸ்தகமா இருக்கணும்னு சொல்லி அவர் காட்டுறாரு. முதல் அப்போஸ்தலரா எப்படி ராஜ்யத்தை நம்ம காட்டுவது, அற்புதம், அடையாளம், சுகம் இருக்குதா, விரட்டடிக்கிறோமா, துரட்டுறோமா, இல்ல அதை வாந்தி எடுத்துறோம்னு சொல்லி பயப்படுறோமா? ஓகே, சிலர் அதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. சில பேரு ஹீலிங்க்கு வாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு வாங்க, அற்புதம் அடையாளம் நான் செய்ய மாட்டேன். பிகாஸ் அந்த இடத்துல அற்புதம் அடையாளம் செய்யணும்னா இந்த பேய் பிசாசை ஓட்டணும். பேய் பிசாசை ஓட்டணும், நம்மளுடைய காப்பீட்டு எல்லாத்தையும் அழுக்காக்கிறோம். ஓகே, நீ வேற இடத்துக்கு போங்க, பாஸ்டர் கேலப் கிட்ட போங்க, பாஸ்டர் குமார் கிட்ட போங்க. அவங்க காப்பீடு ஆளுக்கு அவன பிரச்சனை இல்லை. சோ இப்ப யாரு செய்ய போறா இந்த வேலையை? ராஜ்யம் சொல்லும் பொழுது இயேசு ஒரு பேக்கேஜ் கொடுக்கிறாரு, ஒரு பேக்கேஜை காட்டுறாரு. ஒரு பேக்கேஜ். ராஜ்யம்னா அசுத்தாவியை நீ துரட்டணும், ராஜ்யம்னா சுகம் நீ கொடுக்கணும். சபையில ராஜ்யம், சபதா ராஜ்யம் சொன்னா சபையில அதிசயங்கள் நடக்கணும், அந்நிய பாஷை பேசப்படணும், ஆவியானவரோட அசைவு இருக்கணும். ராஜ்யத்துல இவ்வளவு காரியங்களும் அடங்கி இருக்கிறத இயேசு கிறிஸ்து அந்த 3.5 வருஷ அனுபவத்துல அவர் காண்பிக்கிறார். ஆக்ஷன் பேக்கா காட்டுறாரு. எல்லாமே அற்புதம், போற இடம் பிசாசு ஓடுது, அது போற இடம் எல்லாமே சுகம், அது போற இடம் எல்லாமே ஒரு வெட்டிப்பு தான், ஒரு பயங்கர ரிவைவல் தான். ஓகே, ஒரு டைம் ரிவைவல் மீட்டிங் கிடையாது, எவ்ரி டைம். பிகாஸ் ராஜ்யம் உள்ளுக்கு கொண்டு வந்துட்டோம்னா ரிவைவல் எவ்ரி டே.
இந்த ஞாபகம் வச்சுங்க. ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை உள்ளுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அற்புதம் அன்னாடம். ராஜ்யத்தை உள்ளுக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய எழுப்புதல் கூட்டம் எவ்ரிடே, அனுதினமும் எழுப்புதல் கூட்டம் தான். ஆமென். அந்த காரியத்தை தான் இயேசு காட்டினார். மூன்றாவது, நம்பர் 3, he told the believers to seek the kingdom of God and his righteousness. ஓகே, இயேசு கிறிஸ்து ஜனங்கள்கிட்ட என்ன சொல்றாரு? நீ முதலாவதாக, இரண்டாவதாக, நாலாவதாக, அஞ்சாவதாக இல்ல, முதலாவதாக நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் கடைப்பிடி. தேடுனா கடைப்பிடி. ஓகே, சோ முதல்ல நீ அதை தேடு, அதை நீ கடைப்பிடின்றாரு. அப்புறம்தான் மத்த காரியங்கள். ப்ராஸ்பெரிட்டி இல்ல, பணம் அது இல்ல, சுகம் அது இல்ல, முதல்ல ராஜ்யம் தேடுங்க அப்படின்றாரு. ராஜ்யத்தை முதல்ல உள்ளுக்கு கொண்டு வாடுறாரு. See, seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. முதலாவதாக நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, மத்ததெல்லாம் பிறகு உனக்கு கொடுக்கப்படும்ன்றாரு. ஃப்ரீயா கிடைக்கும் உனக்கு. முதல்ல ராஜ்யத்தை தேடுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டும் சொல்லி இருக்கிறேன். அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற நாம் யாவருக்கிட்ட சொல்லி இருக்கிறோம். அதான் மூணாவது காரியம், வெரி பவர்ஃபுல். நாலாவது காரியம், நம்பர் 4, கரெக்ட்? நம்பர் 4 தானே? நாலாவது காரியம், we are told to pray for the kingdom and preach about it. ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை என்ன தெரியுமா? ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. இதுல நான் வசனத்தெல்லாம் கொடுக்கல, ஏன்னா இது நம்ம அடுத்த பாடம் படிக்கும் பொழுது இதனுடைய வசனங்கள் எல்லாம் கொடுக்கப்படும். ஓகே, அடுத்த பாடத்துல வரும்போது இது டீப்பா போகும். ராஜ்யத்தை பத்தி நீ பிரசங்கம் பண்ணு, ராஜ்யத்தை பத்தி நீ ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ணுன்றாங்க. First of all, we got to pray for the kingdom. பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் இருப்பதை போல இந்த பூலோகத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ஜெபம் நம்ம ஷார்ட்டா ப்ரே பண்ணி முடிச்சிடறோம். ஆனா இது ஆழமா நம்ம கொண்டு போகலாம். ஆண்டவரே, இந்த ராஜ்யம், தேவனே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளையோட வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என்னுடைய சபையில உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என்னுடைய பட்டணத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என்னுடைய தேசத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்துல இருக்கிறதை போல உம்முடைய ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கையில முதலாவதாக ஸ்தாபிக்கப்படுவதாக. நான் உங்களுடைய ராஜ்யத்தின் நபராக, என் குடும்பம் ராஜ்யத்தின் நபராக, என்னுடைய சபை உம்முடைய ராஜ்யத்தின் நபராக, என்னுடைய தேசம் உம்முடைய ராஜ்யத்தின் நபராக, என்னுடைய பட்டணம் உம்முடைய ராஜ்யத்தின் நபராக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல இருக்கிற அந்த சித்தம் கம்ப்ளீட்டா என்னுடைய வாழ்க்கையில ராஜ்யமா இறங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரே பண்றோம்ல, அது தாங்க முழுமையான பிரேயர். இந்த பிரேயருடைய அர்த்தம் அதுதான். ஓகே, ஷார்ட் பிரேயர் கிடையாது. சோ ராஜ்யத்தை நம்ம உள்ளுக்கு கொண்டு வரணும். So we got to not only pray for the kingdom, but we got to preach the kingdom. இந்த ராஜ்யத்தை பத்தி நம்ம பிரசங்கம் பண்ணணும். தேவ ராஜ்யத்துல வல்லமை உண்டு, தேவ ராஜ்யத்துல அற்புதம் உண்டு. ஐயா வாங்க, தேவனுடைய ராஜ்யம் உண்டு இருக்கு. எவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கொள்கை, தேவனுடைய ராஜ்யம் அற்புதம், தேவனுடைய ராஜ்யம் சுகம், தேவனுடைய ராஜ்யம் பேய் பிசாசு ஓடையா வந்து பாருங்கய்யா, நம்ம சபையில தேவ ராஜ்யம் இருக்குயா. சரி, அந்த தைரியம், அந்த தில் நமக்குள்ள வந்து நம்ம சொல்றோம். காரியம் என்ன? ராஜ்யம் உள்ளுக்கு வந்துருச்சு. சரி, இதத்தான் நம்ம கத்துக் கொடுக்க போறோம்னு ஆழமாக. ஐந்தாவது காரியம், நம்பர் 5, we are told how to enter the kingdom and taught that the residency in it requires a new lifestyle. நம்ம இயேசு கிறிஸ்து என்ன கத்துக் கொடுக்கிறாருன்னா, எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைவது. சீசர்கள் என்ன கத்துக் கொடுத்தாங்கன்னா, எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழைவது. ஓகே, சீசர்கள் கத்துக் கொடுத்தாங்க. The gospel teachers, Matthew, Mark, Luke, John, and also all the apostles, and also Paul, the great apostle of God, who wrote most of the book in the New Testament. புதிய ஏற்பாடு எழுதின நிறைய புத்தகங்கள் பவுல், அவரும் இந்த ராஜ்யத்தை குறித்து விடாம பேசிக்கிட்டு இருக்கிறார். ஜெயிலுக்கு போனாலும் ராஜ்யத்தை பத்தி பேசினார், ராஜா மண்டலுக்கு ராஜ்யத்தை பத்தி பேசுறார், அரசாங்கத்துக்கு முன்புதான் ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு, ஒரு கோயிலுக்கு கொண்டு போறாங்க அவரை, அந்த கோயிலு ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. நீங்க எல்லாம் விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க, எல்லா விக்கிரகத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, அதை பத்தி சொன்னாரு பாத்தீங்களா? சொன்ன பாருங்க, எல்லா விக்கிரகத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறீங்க, ஆனா ஒரே ஒரு விக்கிரகம் நான் பார்த்தேன், இந்த கிரேக்கர், நீங்க பாருங்க, இந்த விக்கிரகத்துக்கு மட்டும் பேர் இல்ல, அந்த விக்கிரகத்தின் பேரை சொல்லதான் நான் வந்திருக்கிறேன், இந்த ராஜா பத்தி தான் பேச நான் வந்திருக்கிறேன், இந்த ராஜ்யத்தை சொல்லதான் நான் வந்திருக்கிறேன் சொல்லி அந்த இடத்துல பிடிச்சாரு பாருங்க. அந்த கோயில்லயே அவங்கள ஆண்டருக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை கொண்டு வர்றாரு. See, this is what I'm talking about. The kingdom message must become our lifestyle. நம்முடைய வாழ்க்கை முறையாய் இந்த ராஜ்யத்தின் செய்தி மாற வேண்டும். போகிற இடத்துல எல்லாமே
நம்ம மார்க்கெட்டுக்கு போறோமா, ராஜ்யத்தின் செய்தி அங்க கொண்டு போகணும். பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருக்கிறோமா, ராஜ்யத்தின் செய்தி அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ரெஸ்டாரண்ட்குள்ள போறோமா, ராஜ்யத்தின் செய்தியை கொண்டு போய் அந்த இடத்துல எப்படியாவது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. ராஜ்யத்தின் செய்தியை சொல்லிட்டு வந்துருவோம். ராஜ்யம் பெருகும், ராஜ்யம் குறுகாது, அது பெருகும். So the kingdom of God can happen anywhere, anytime. So note this word, the word kingdom of God and the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யம் இல்ல பரலோக ராஜ்யம், இந்த ரெண்டு வார்த்தை அடிக்கடி வசனத்துல பயன்படுத்தப்படுகிறது. ஏறக்குறைய 100 தடவை இந்த காஸ்பல்ல மத்தியூ, மார்க், லியூக், ஜான் புஸ்தகத்துல, மத்தியூ, மார்க்கு, லூக்கா, யோவான் புஸ்தகத்துல ஏறக்குறைய 100 தடவை இந்த வார்த்தை மாத்தி மாத்தி சொல்லப்படுகிறது. தேவராஜ்யம் இல்ல பரலோக ராஜ்யம், இந்த வார்த்தையை மாத்தி மாத்தி சொல்லப்படுகிறது. இது ரெண்டும் ஒன்றுதான். ஓகே, தேவராஜ்யம் என்று சொன்னாலும் அது பரலோக ராஜ்யம் தான், பரலோக ராஜ்யம் என்று சொன்னாலும் அது தேவராஜ்யம் தான். சோ இது மாத்தி மாத்தி சொல்லப்படுகிறத நம்ம கவனிப்போம். ஓகே, நான் இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழையணும் அப்படி சொல்லும் பொழுது, இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் நுழையணும், இந்த ராஜ்யத்துல நுழைஞ்ச பிறகு அதோடைய ரெசிடென்டா நான் மாறணும், அதோடைய அந்த அந்த குடும்பத்தாரா நான் மாறணும். அஸ்தமா சொன்னீங்க என்னது? ரெசிடென்ட், குடிமகன். ஒரு குடிமகனா மாறணும். இந்த தேவ ராஜ்யத்தின் குடிமகனா நான் மாறணும். இந்த ராஜ்யத்துல ஒரு கோட்பாடு இருக்கு, இந்த ராஜ்யத்துல ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த ராஜ்யத்தை சரி, நான் வந்து பாஸ்டர் கேள்வியில போயிட்டு நான் ஏனோ தானோ வாழ முடியாது. பாஸ்டர் என்னைய உங்க பிள்ளையா ஏத்துக்குங்க சொல்லிட்டு நான் போயிட்டு ஏன் லைஃப் நான் வந்து வாழ்ந்த மாதிரி நான் போயிட்டு அவருடைய வீட்டுக்குள்ள வாழ முடியாது. அவருடைய வீட்டுல ஒரு கோட்பாடு இருக்கும், அவருடைய பிள்ளையை வளர்க்கிற விதம் வேறையா இருக்கும், அவர் வீட்டுல ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும். நான் முந்தி இருந்த போல நான் போயிட்டு அவர் வீட்டுக்குள்ள போந்துட்டு நான் என்னுடைய ராஜ்யத்தை அவர் வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. நான் அவருடைய ராஜ்யத்துக்கு அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு கோட்பாடு இருக்கு. அப்ப அதே போலதான் ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு கோட்பாடு உண்டு. நான் மத்தவங்க சபையில போயிட்டு என்னுடைய கோட்பாடை கொண்டு போக முடியாது. அந்த கோட்பாடின் பிரகாரமாக நான் வாழ கத்துக்கொள்ளணும். சோ அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடுகளுடைய உரிமையாளராய் நான் மாறணும், அந்த கோட்பாடுக்குள்ள நான் வரணும். இப்படித்தான் ராஜ்யம் இருக்கும், இப்படித்தான் நான் வாழணும். இந்த ராஜ்யத்துடைய பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிரின்சிபல்ஸ் கோட்பாடுகள், இந்த ராஜ்யத்தினுடைய அடிப்படை காரணங்கள், காரியங்கள், இதுல நான் நுழையணும், இதுல நான் இந்த பேட்டர்ன் ஆஃப் த கிங்டம்ல நான் வாழணும் அப்படின்னு சொல்லுவோம். சோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் காஸ். இந்த காஸ்டோடைய பர்பஸ் என்னன்னா, நம்ம கத்துக் கொடுக்க போற இந்த திட்டத்துடைய முழு ப்ரோக்ராம் என்னன்னா, இந்த கோட்பாடு ராஜ்யம் என்ன, ராஜ்யத்துடைய கோட்பாடு என்ன, ராஜ்யத்துடைய திறவுகோல் என்ன, ராஜ்யத்துல நான் எப்படி வாழணும், ராஜ்யத்துல ராஜா பிள்ளையா எப்படி வாழணும், ராஜாவுடைய பிள்ளையா இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைச்சா என்ன கொடுக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கொள்ள போறோம் இந்த பாடத்திட்டத்துல. ஓகே, சோ இந்த பாடத்திட்டத்துல கத்துக் கொடுக்க போறவங்க பாஸ்டர் கேலப், பாஸ்டர் எலைஜா பீட்டர்ஸ், நம்ம பாஸ்டர் ஜோசபின், என்னுடைய வைஃப் பாஸ்டர் ஜோசபின், நாங்க 4 பேரும் சேர்ந்து இந்த பாடத்திட்டத்தை பிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே, எவ்வளவுதான் இத கத்துக் கொடுக்கணுமோ அவ்வளவு கத்துக் கொடுக்க போறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிகாஸ் நாங்க எல்லாம் தெரிஞ்ச ஜனங்க கிடையாது. நாங்களும் கத்துக்கொள்ளணும். எங்களுக்கும் ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும், எங்களுக்கும் ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் வேணும், எங்களுக்கும் வந்து திட்டவட்டமா இந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் கத்துக் கொடுக்கணும். நாங்க கத்துக்கொண்டாதான் உங்களுக்கு நாங்க கத்துக் கொடுக்க முடியும். So please pray for us so that we can teach even better and by the leading of the Holy Spirit. கடைசியாய் what is the greater purpose than just understanding the kingdom principles? What is the greater purpose? Okay, ராஜ்யத்தின் திறவுகோல் எனக்கு தெரியும், ராஜ்யத்தோட கோட்பாடு எனக்கு தெரியும், இந்த வீட்டுக்குள்ள போனா இப்படிதான் நான் வாழணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதை விட ராஜ்யத்தை குறித்து நான் என்னத்தை தெரிஞ்சு கொள்ளணும், ராஜ்யத்தை குறித்து அதை விட கோட்பாடு எனக்கு தெரியும், ராஜ்யத்தின் திறவுகோல் எனக்கு தெரியும், ராஜா எனக்கு தெரியும். ஓகே, அதை விட நான் ஒண்ணு என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்னாவது நம்பர் 1, we must go beyond mere knowledge. Okay, mere knowledge of the kingdom to actually experience it and make it a central purpose of our lives. I repeat, we must go beyond mere knowledge of the kingdom to actually experience it and make it a central purpose of our lives. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ராஜ்யத்தை தெரிஞ்சு கொண்டால் மட்டும் பத்தாது, இதை நான் அனுபவித்து, பந்து விளையாட்டு எனக்கு தெரியும் சொல்லுவதை விட கடல்ல இறங்கி பந்து விளையாடுவது வேற. ஓகே, பேட்மிண்டன்
எனக்கு விளையாட தெரியும், பார்க்க தெரியும், எனக்கு பேட்மிண்டன் விளையாடுறது பிடிக்கும்னு சொல்றதை விட அது இறங்கி விளையாடுறது வேற. கிரிக்கெட் எனக்கு விளையாட தெரியாது, பார்க்க தெரியும். ஆனா அந்த இறங்கி அனுபவித்தா தான் அந்த கிரிக்கெட் உடைய விளையாட்டு எனக்கு தெரியும். சோ ராஜ்யம் சொல்றது ஒரு தாட்ல இருக்கக்கூடாது, ஒரு மைண்ட் செட்ல மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு நாலேஜ் இருக்கக்கூடாது. ஓகே, படிச்சுட்டேன், இந்த பாடத்துல சர்டிபிகேட் வாங்கிட்டேன், அது பத்தாது. இந்த ராஜ்யத்துடைய அனுபவத்துக்குள் நான் பங்காளராய், நான் ஒருத்தனாய், நான் ஒருவனாய், ராஜ்யம் எனக்குள்ள அந்த ராஜ்யம் இருக்கணும், ராஜ்யத்துக்குள் நான் இருக்கணும். அப்படி ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு மனிதனாய் தான் நான் வாழணும்னு சொல்ற ஒரு பர்பஸ் இருக்கணும். இதுதான் வாழ்க்கையுடைய திட்டம். ஓகே, பாடம் மட்டும் அல்ல, இந்த பாடத்தின் முடியுமாய் வருகிற அனுபவம் தான் இதுக்கு மேல். இரண்டாவது, we must make the kingdom of God our central purpose, life and ministry. இந்த ராஜ்யத்தை, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தான் நம்ம முன் உதாரணமாகவும் மையமாகவும் வைக்க வேண்டும். அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. அங்கடு திரும்பினா பிசாசுடைய ராஜ்யம், இங்கிட்டு திரும்பினா நம்முடைய உலகத்தின் ராஜ்யம். என்ன உலகத்தின் ராஜ்யம்? நம்முடைய அரசாங்கம். உலகத்தின் ராஜ்யம் அரசாங்கம். அந்தாண்ட பிசாசுடைய ராஜ்யம். ஓகே, ஆனாலும் ஆவிக்குரிய ராஜ்யத்துல 2 ராஜ்யம் தான் இருக்குது, 3 ராஜ்யம் இல்ல. ஆவிக்குரிய ரீதியில 2 ராஜ்யம். ஒண்ணு சாத்தான் ராஜ்யம், இன்னொன்னு இயேசுவின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் மையமாய் வச்சுக்கணும், இதுலதான் நான் வாழணும். நான் பிசாசுடைய ராஜ்யத்துல கொஞ்சம் காலு, நான் இயேசுடைய ராஜ்யத்துல கொஞ்சம் காலு முடியாது. ஓகே, இயேசுடைய ராஜ்யம் இயேசுடைய ராஜ்யம் தான், தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் தான். ஃபுல் ஸ்விங்கா இல்ல கமிட்டடா இந்த தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு நான் விலக மாட்டேன். சோ ஒரு நார்மல் பீப்புள் சொல்றேன். ஓகே, ஒரு நார்மல் பீப்புள் எப்படி நினைப்பாங்கன்னா, ஓகே என்னத்துக்காக நான் வாழ்றேன், ஓகே இதுக்காக தான் நான் வாழ்றேன், என் பிள்ளை குட்டிக்காக நான் வாழ்றேன், என் குடும்பத்துக்காக நான் வாழ்றேன், சம்பாதிக்கிறேன், கொடுக்கறேன், வாழ்றேன், இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போறேன். அது உலகத்தார் பேசுற வார்த்தை. எல்லாம் உலகத்தார் பேசுற ஒரு வார்த்தை என்னன்னா, படிச்சுட்டேன், பட்டதாரி ஆயிட்டேன், வேலை கிடைச்சிருச்சு, சம்பாதிக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டேன், என் பிள்ளைய பாத்துக்கணும், என் குடும்பத்தை வளர்க்கணும், இதோட எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அதுதான் அவங்களுடைய சிந்தையில இருக்கிற ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல். அது நம்மளுக்கு வரவே கூடாது. ராஜ்யத்தின் பிள்ளைங்க அப்படி பேசவே கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ராஜ்யத்தின் பிள்ளைங்களுடைய பேச்சில் அது இருக்கவே கூடாது. என் குடும்பத்துக்காக தான் வாழ்றேன் பாஸ்டர், என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்றேன் பாஸ்டர், என் புருஷன் சரியில்லை பாஸ்டர், என் மனைவி சரியில்லை பாஸ்டர், நான் இவங்களுக்காக தான் வாழல, நான் என்னோட குட்டி பிள்ளைக்காக தான் வாழ்றேன், நான் எனக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன். இது ராங் ஸ்டேட்மெண்ட். ராஜ்யத்தின் ஜனங்கள் வாயிலே இது வரவே கூடாது. ராஜ்யத்தின் ஜனங்கள் எப்படி வாழணும்னா, எஸ்பெஷலி தலைவர்கள் எப்படி வாழணும்னா, நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும், நான் பிழைத்தாலும் மரித்தாலும் ராஜ்யத்துக்காக மட்டுமே நான் வாழுவேன். எனக்குள்ளே ராஜ்யம் இருந்தால் ராஜ்யத்தை நான் வெளிப்படுத்துவேன். ராஜ்யம் வெளிப்பட்டால் என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருந்தா என் சபை நல்லா இருக்கும், என் சபை நல்லா இருந்தா என்னுடைய பட்டணம் நல்லா இருக்கும், என் பட்டணம் நல்லா இருந்தா தேசம் நல்லா இருக்கும். இந்த தேசத்துல எப்படியே என்னுடைய தேவன் எனக்குள்ள ராஜ்யமா இருக்கிறாரோ அந்த அரசாங்கத்தை இந்த தேசத்துக்குள்ள வர நான் ஜெபம் பண்ணுவேன். அது நடக்கும். எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், யூத ராஜ சிங்கம், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் இப்போ எனக்குள்ள இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை நான் உலகத்துக்கு சொல்வேன் என்று வாழுகிறவன் தான் நல்ல கிறிஸ்துவ தலைவன். வாழ்ந்தால் எப்படி வாழும்? ஓகே, மற்றது சின்ன சின்ன காரியத்தை பேசணும், அது உலகத்தார் பேசுற வார்த்தைகள் விடுவோம். மூன்றாவது, we must believe that it is the kingdom which cannot be shaken by enemy forces. இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தேவ ராஜ்யம். ஓகே, தேவ ராஜ்யம். கொஞ்ச நேரம் சொல்லுங்க, பரவாயில்ல, மைக் ஆன் பண்ண வேண்டாம், நீங்க சொல்லுங்க. தேவ ராஜ்யம், தேவ ராஜ்யம் எனக்குள்ளே, எனக்குள்ளே, தேசத்துக்குள்ளே, தேசத்துக்குள்ளே, நமக்குள்ளே, நமக்குள்ளே, தேவ ராஜ்யம், தேவ ராஜ்யம் எனக்குள்ளே இருந்தால், எனக்குள்ளே இருந்தால் பிசாசு அசைக்க முடியாது, பிசாசு அசைக்க முடியாது, நொறுக்க முடியாது, நொறுக்க முடியாது, என்னை நிறுத்த முடியாது. என்னை நிறுத்த முடியாது. எனக்குள்ளே இருக்கிற ராஜ்யம், எனக்குள்ளே இருக்கிற ராஜ்யம் அக்னிமயமான ராஜ்யம், அக்னிமயமான ராஜ்யம், வல்லமை உள்ள ராஜ்யம், வல்லமை உள்ள ராஜ்யம், முன் செல்லும் ராஜ்யம், முன் செல்லும் ராஜ்யம், ஆளுகை செய்கிற ராஜ்யம்,
ஆளுகிற ராஜ்யம் செய்கிற இந்த ராஜ்யம் ராஜ்யத்தின் அதிபதி இந்த ராஜ்யத்தின் அதிபதி அதிபதி இந்த ராஜ்யத்தின் அதிபதி இந்த ராஜ்யத்தின் அதிபதி அதிபதி என் இயேசு. என் இயேசு. அதிபதி. நான் இயேசு. அவரின் நான் அவரின் ஊழியக்காரன். ஊழியக்காரர். ஊழியக்காரன். Amen. 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 So, Amen. இந்த ராஜ்யத்தை அசைக்க முடியாது. இப்படி நீங்க நம்பினா, இப்படி நீங்க செஞ்சா, இப்படி நீங்க கொண்டு போனா இந்த ராஜ்யத்தை யாராலுமே அசைக்க முடியாது, யாராலுமே மாத்த முடியாது, யாராலுமே உங்களை அழிக்க நினைக்க முடியாது. ஏன்னா பிசாசு வந்து இந்த ராஜ்யத்தை அழிக்கணும்னா உங்களை அழிச்சிடணும். உங்களை அழிச்சா ஒரு ஆளை அழிச்சுக்கிட்டே போனா அப்ப ராஜ்யத்தை அவன் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை அவன் டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னா ஆண்டவர் இந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய அதிபதிகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஓகே, யுத்த வீரர்களை எழுப்பி கொண்டிருக்கிறாரு. இதுல நீங்களும் நானும் அந்த யுத்த வீரர்கள். Amen. நாலாவது, we must be rest assured that it is an eternal kingdom to which we can give our total allegiance. Amen. We must be rest assured. என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ராஜ்யம் தாங்க வேற ஒண்ணும் இல்ல. தேவ ராஜ்யத்தை தவிர வேற எந்த ராஜ்யமே அடிச்சுக்க முடியாது. இந்த ராஜ்யம் தான் பெஸ்ட். ஒரு காலத்துல ரோமர்கார சொல்றோம், எங்க ராஜ்யத்தை அவரும் அடிச்சுக்க முடியாது. 300 காலம் சென்று வந்தது கிரேட் பிரிட்டன் எழுமனா. கிரேட் பிரிட்டன் சொன்னா எங்க ராஜ்யத்தை யாரும் அடிச்சுக்க முடியாது, நாங்க தான் கிரேட், நாங்க தான் உலகத்தை ஆளுகிற ராஜ்யம், இந்த ராஜ்யத்தினாலதான் நாங்க சுவிசேஷத்தை பரவ வைப்போம் சொல்லி செஞ்சான். ஆனால் இன்னைக்கு எந்த ராஜ்யம் எல்லாம் தூக்கி பேசுறச்சோ அந்த ராஜ்யம் எல்லாம் இல்லாத ஒரு இடத்துல இருக்குது. அந்த ராஜ்யத்தெல்லாம் வேற ஆளு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஒரே ராஜ்யம், மாறாத ராஜ்யம், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மாறாத ஒரு ராஜ்யம், அசைக்கப்பட முடியாத ராஜ்யம் வந்து கண்ணால் பார்க்க முடியாட்டியும் ஆவியில அது அதிகாரப்பூர்வமானது, வல்லமை சார்ந்தது, அது காந்தம் உள்ளது, அது கிருபை உள்ளது, அது தயவு உள்ளது, அது அக்னி மயமானது. இந்த ராஜ்யம் நம்ம தேசத்துக்குள்ள வரணும்னா முதல்ல நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் உம் அடியேன், எனக்குள்ளே உம்முடைய ராஜ்யம் வரட்டும், எனக்குள்ள உம்முடைய ராஜ்யம் பிரவேசிக்கட்டும், எனக்குள்ள உம்முடைய ராஜ்யம் இருந்தால் இந்த தேசத்துக்குள்ள இந்த ராஜ்யம் வரும். Amen. So இதுக்கு நம்ம எலிஜென்ஸா இருப்போம், இதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். லாஸ்ட்லி நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த காஸ் உடைய ஆப்ஜெக்டிவ், கடைசியாக இந்த காஸ் உடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதுக்காக இந்த காஸ் சேரும்? ஒன்னாவது, ஐடென்டிஃபை த இன்விசிபிள் ஸ்பிரிச்சுவல் கிங்டம்ஸ். ஓகே, அந்த புஸ்தகத்துல இருக்கு, நீங்க பாருங்க, புஸ்தகத்துல இருக்கும், ஆங்கில புஸ்தகத்துல 3வது பேஜ்ல இருந்து 4வது பேஜ் வரைக்கும் இருக்கு. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐடென்டிஃபை பண்ண போறோம் இந்த ராஜ்யத்துடைய இந்த ஆவிக்குரிய ராஜ்யங்கள் உடைய காரியங்கள் என்ன, காணாத இந்த ஆவிக்குரிய ராஜ்யங்கள் எப்படி இருக்கும் அதை பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது, ஐடென்டிஃபை த ரூலர்ஸ் ஆஃப் த இன்விசிபிள் கிங்டம். இந்த காணாத ராஜ்யம், இன்விசிபிள் கிங்டம், இந்த காணாத ராஜ்யங்களுடைய அதிபதிகள் யாரு, ரூலர்ஸ் யாரு, யார் நடத்துறா இந்த காணாத ராஜ்யங்கள், இதை பத்தி பார்ப்போம். மூன்றாவது, ஐடென்டிஃபை த ரெசிடென்ஸ் ஆஃப் த இன்விசிபிள் கிங்டம். இந்த ராஜ்யத்துல யாரு பிரதிநிதியா இருக்கிறா, இந்த பிசாசோட ராஜ்யத்துக்கு யார் பிரதிநிதி, இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு யாரு பிரதிநிதியா இருக்கிறா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். நாலாவது, எக்ஸ்பிளைன் how entry is gained into the kingdom of God. நம்ம எப்படி இதை நம்ம கத்துக் கொடுப்போம். என்னன்னா, இந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி நுழைவது. ஒரு சிலர் நம்ம எல்லாருமே நுழைஞ்சிட்டோம், ஆனா சில பேர் நுழைஞ்சிட்டோமா இல்லையான்னு கூட தெரியல. சில பேர் நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சில பேர் நுழைஞ்சிட்டோமா இல்ல வெளியாயிட்டோமா அப்படின்னு சந்தேகம் வருது. இது எல்லாமே தீர்க்கப்படும். ஓகே, உங்க சந்தேகம் எல்லாம் தீர்க்கப்படும். இந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி நுழைவது, எப்படி மத்தவங்களை கொண்டு போய் வைக்கிறதுன்னு சொல்ல கருத்தை பார்ப்போம். So summarize the past, present and the future of the kingdom. இதுல நம்ம என்னதை பார்ப்போம்னா, மிந்தி ராஜ்யம் எப்படி இருந்தது, ஓகே, இனி எப்படி இருக்குது, இல்ல பிறகு எப்படி வரப்போகுது, இந்த ராஜ்யம் எப்படி பெருக போகுது, அது எல்லாத்தையும் ஒண்ணுன்னா நம்ம இந்த பாடத்திட்டத்துல பார்ப்போம். லிஸ்ட் sins which prevent entry into the kingdom of God. இந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைவை தடை பண்ணுகிற பாவங்கள் எது, அதையும் பார்ப்போம். இந்த பாவம் செஞ்சா ராஜ்யத்தை விட்டு வெளியாயிருமா? ஓகே, இப்ப கேட்காதீங்க, கேள்வி வச்சுங்க, இதோட பதில் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அடுத்த பாடத்துல வரும். ஓகே, அடுத்தது என்னது பார்ப்போம்னா, recognize the importance of the spiritual pattern of the principles. Recognize the importance. ஓகே, இதுல எது இம்பார்ட்டன்ட், ராஜ்யத்துடைய ஆவிக்குரிய பேட்டர்ன் அப்படின்னா இப்படி செய்யலாமா, இதோட பிரின்சிபல் இப்படியா, இதோட கோட்பாடு இப்படியா, இந்த கோட்பாடு ரைட்டா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் கிடைக்கும். அடுத்தது 8வது காரியம், டெமான்ஸ்ட்ரேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த
கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் என்ற அடிப்படையான ஒரு பாடம் நம்ம கத்துக்கணும். தேவனுடைய ராஜ்யம்னா இதுதான், இப்படிதான் இருக்கும், இதுதான் கோட்பாடுன்னு சொல்ற அந்த பிரின்சிபல்ஸை பார்ப்போம், முறைகளை பார்ப்போம். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிங்டம் பேரபிள்ஸ். ஓகே, இது வெரி பியூட்டிஃபுல். ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகளை பாய்க்கிறார். அந்த ஓமைகள்ல எல்லா ஓமைகளையும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் ராஜ்யத்தை குறித்து தான். அப்ப இது என்னத்தை குறிக்குது, இது என்னத்தை குறிக்குது, இந்த ஓமை என்னத்துக்கு சொன்னாரு, இது என்ன, இந்த ராஜ்யத்துல என்ன பகுதியில இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகே, நல்ல ஒரு ஸ்டடிஸ் இது. அப்புறம் 10வது become ambassador of the kingdom of God by spreading the gospel of the kingdom. ஓகே, இதெல்லாம் கத்துக்கொண்ட பிறகு நம்ம ஒரு அம்பாசிடர், பிரதிநிதி, கரெக்டா, அம்பாசிடரா மாறிடும். ஆண்டவருடைய செய்தியை கொண்டு போகிற, இது ராஜ்யத்தின் செய்தியை பிரஸ்தாபப்படுத்துகிற நம்ம ஒரு பிரதிநிதியாய் மாறிடுவோம். அது எப்படி? கண்டினியூ இண்டிபெண்டன்ட் ஸ்டடி ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தனித்துவத்துல, தனிமையில எப்படி இந்த ராஜ்யத்தை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கொள்வது. நான் சொல்றேன், இந்த பாடத்திட்டம் முடிஞ்சு 10,000 பாடத்திட்டம் முடிஞ்சாலும் ராஜ்யத்தை குறித்து முழுமையா கத்துக் கொடுக்கிற ஒரு பாடத்திட்டம் உலகத்துல வரப்போறது இல்ல. ஆவியானவர் ஒண்டி தான் அப்பப்ப உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்பெல்லாம் போய்கிட்டே இருக்கும். அவரை முகமுகமாய் சந்திக்கிற வரைக்கும் ராஜ்யத்தின் செய்தி போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு புஸ்தகம் நீங்க படிச்சாலும் ராஜ்யத்தின் செய்தியை படிச்சு முடிச்சுட்டு சொல்லவே முடியாது. ஓகே, நாங்க கத்துக் கொடுக்கறதா பெஸ்ட் நாங்க சொல்லவும் மாட்டோம். ஏன்னா எங்களை விட இன்னும் அதிகமா கத்துக் கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. கத்துக் கொடுத்தாங்கன்னா அதுவும் பத்தாது. அப்ப கத்துக்குங்க. பைபிள் ஸ்கூல் போறீங்களா, பைபிள் ஸ்கூல் போங்க. லீடர்ஷிப் ட்ரைனிங் போறீங்களா, லீடர்ஷிப் ட்ரைனிங் போங்க. மத்த கோர்சஸ் இருக்குதா, எல்லாத்துக்கும் போவோம். ஏன்னா இந்த ராஜ்யத்தை குறித்து அறியணும்னா இன்னும் நிறைய காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும். தனிப்பட்ட முறையில நீங்க கத்துக்கொள்ளலாம். கடைசியாய் 12வது கிறிஸ்துடைய ஊழியம் எப்படி இருந்தது, அவருடைய ராஜ்யத்தின் ஊழியம் எப்படி இருந்தது. சோ இது எல்லாத்தையும் பார்ப்போம். இதுல மொத்தமா 11 சாப்டர்ஸ். ஓகே, மொத்தமா வந்து நினைக்கிறேன் 11 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, 11 சாப்டர்ஸ்ல சாப்டர் 1 தி இன்விசிபிள் கிங்டம்ஸ், அப்படின்னா ஒளிவு மறைவாய் இருக்கிற ராஜ்யம், அதை பத்தி பேசுவோம். 2வது சாப்டர் கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜன், அந்த காரியத்தை பத்தி பேசுவோம். 3வது சாப்டர் தி கிங்டம், ராஜ்யம், பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் தி ஃபியூச்சர், முந்தி உள்ள ராஜ்யம், இப்போ உள்ள ராஜ்யம், இனி வரப்போற ராஜ்யத்தை பத்தி பேசுவோம். அப்புறம் கீஸ் ஆஃப் தி கிங்டம், 4வது ராஜ்யத்தின் திறவுகோல், அதை பத்தி பேசுவோம். 5வது காஸ்ட் அவுட் ஆஃப் தி கிங்டம், ராஜ்யத்தை விட்டு துரட்டப்பட்டான். அப்படின்னா நம்ம ராஜ்யத்தை விட்டு துரட்டப்பட முடியுமா? பிசாசானவன் ராஜ்யத்தை விட்டு துரட்டப்பட்டான், காஸ்ட் அவுட். ரொம்ப நேரம் பிடிக்குமா, பிடிக்காதா, முடியுமா, முடியாதா, அதை நம்ம பாடத்துக்கு வரும்போது பார்ப்போம். ஓகே, 6வது பேட்டர்ன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், அப்படின்னா அதோட இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். ஓகே, அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், ராஜ்யத்துடைய காரியங்கள் எப்படி இருக்கும். 7வது த கல்ச்சர் ஆஃப் தி 7, 8, 9 நீங்க பாத்தீங்கன்னா அது தனியா நம்ம ஜூன்ல அதுக்கு தனியா கொடுப்போம், தனியா பாடத்தை கொடுப்போம். அது என்னத்தை பத்தி பேசுவோம்னா கல்ச்சர் ஆஃப் தி கிங்டம், ராஜ்யத்துடைய கலாச்சாரம், தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஓகே, அதோட பிரின்சிபல்ஸை பத்தி பேசுவோம். 1, 2, 3 இருக்குது. அது வந்து ஜூன்ல நம்ம அதை கவர் பண்ணுவோம். ஓகே, ஜூன்ல அதை கவர் பண்ணுவோம். அடுத்தது கடைசியா நம்ம வந்து இந்த மாசத்துல கவர் பண்ண போறது வந்து கிங்டம் பேரபிள்ஸ், ராஜ்யத்துடைய பேரபிள்ஸ் என்ன சொல்லுவாங்க, ராஜ்யத்துடைய ஓமைகள், ராஜ்யத்தின் ஓமைகள், அதை பத்தி 10. 11வது பாடத்திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பாசடர் ஆஃப் தி கிங்டம், ராஜ்யத்துடைய பிரதிநிதி அப்படின்னு அதை பத்தி பேசும். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு அவ்வளவுதான். alright, and those உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க என்கரேஜ் பண்ணுங்க இந்த பாடத்திட்டத்துல ஜாயின் பண்றதுக்கு. நம்ம அனுப்புறது எல்லா ஊருக்கும் அனுப்புங்க. இந்த மத்தியில இந்தியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியால இருந்து, மத்த எந்தெந்த ஊர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நல்லது, பல ஊர்ல இருந்து இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நீங்க வரலாம். ஓகே, இது முழுக்க ஃப்ரீ பாடம். நீங்க எந்த ஒரு கட்டணம் கொடுக்க தேவையில்லை. டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங். பட் உங்களுக்கு ஒரு லவ் ஆஃபரிங் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம குரூப்ல போடுவோம், அதோடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போடுவோம், எப்படி நீங்க லவ் ஆஃபரிங் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு போடுவோம். மேபி அடுத்த ஒரு 2-3 பாடத்திட்டத்துக்கு அப்புறம் நம்ம போடுவோம். நீங்க யூ கேன் பிளஸ். ஓகே, அப்பொழுது நாங்க கத்துக் கொடுக்கிறவங்களுக்கும் இந்த பாடத்திட்டங்கள் தொடர்ந்து போகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் நவ்.